லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு நிறைய மன முறிவுகள் வருகிறது. என்ன காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொன்ன பொய் தான். அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், எங்க பொண்ணு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். பார்த்தா தெரியும், கல்யாணத்துக்கு அடுத்த நாள் பார்த்தா தெரியும் பொண்ணுக்கு முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் எப்படி இருக்கும், மறுநாள் எப்படி இருக்கும் பார்த்தா தெரியும். அதுல ஐயா கல்யாணத்துக்கு மேக்கப்புக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா ஐயா? 30,000 ரூபாய் செலவாகுது குறைஞ்சபட்சம் பொண்ணுக்கு. அதே பொண்ணுக்கு அம்மாவுக்கு 60,000 ரூபாய் செலவாகுது. அம்மாவுக்கு 60,000? பொண்ணுக்கு பாட்டிக்கு 1,20,000 ரூபாய் செலவாகுது. அப்பாடி இப்படி எல்லாம் அதாவது ஆரம்பமே பொய்யாயிட்டேன்னு வச்சுங்களேன். வாழ்க்கை முழுவதும் ஏங்க அடுத்த தலைமுறையை கொண்டு சேர்க்கறது இல்லையா? நினைச்சு பாருங்களேன். ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன் ஐயா. கையில பை இருக்கலாம், தப்பு இல்லையா? கழுத்துல டை இருக்கலாம், தப்பு இல்லை. வாயில பொய் இருக்க கூடாது. இது பொய் இல்லையே. நன்றி, வணக்கம். அழகா சொல்லியிருக்காருயா. உங்களுக்கு சொல்லியிருக்காரு, டை கட்டிக்குங்க தப்பு இல்லை, பை வச்சுக்குங்க, மஞ்ச பை முக்கியமா வச்சுக்குங்க தப்பு இல்லை, வாயில பொய் வேண்டாங்கிறாரு. அழகா பேசியிருக்காரு, கோபமா பேசியிருக்காரு. தோசையை மாற்றிக்கலாம். பல வீடுகளில் என்ன தோசை பெஞ்சிருக்குன்னு கேட்டால், சரி நான் பிய்யாமல் தோசை சுடுறேன், நீங்கள் பிக்காமல் திம்பிங்களா? இப்படி எடுக்க முடியும். அது என்ன ஆஃப் ஆயிலா? அப்படி எடுத்து வாயில போட முடியாது. அழகாக கேள்வி கேட்டுருக்காங்க. இப்போ ஆண்கள் பேசி உட்காந்துட்டாங்க. இப்போ தான் பெண்கள் வரப்போகிறாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா தான் மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல் பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரன் கூட நம்ம சோறு கேட்க மாட்டான். அம்மா தாயே அப்படிமா எப்பா பெரியப்பா இட்லி பொண்ணு கேட்டிருப்பானா? பஸ்ஸில் கூட எங்கூர் பக்கம்லாங்க பொம்பளைங்க ஆம்பளை சீட்டில் பொம்பளையே உட்காரலாம். மதுரை பக்கம் ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம். தப்பி தவறி பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காந்துட்டா சில கிழவி தலையை விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய் அப்படின்னு சொல்லும். அவன் சொந்த காசுல தென்காசி போயிட்டு இருப்பான். அதில் பெண்களுக்கு எழுதி பொருட்கள்லாம் படிச்சு பார்த்தேன். எத்தனை எழுத்து! பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பத்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. அது யார் எழுதி போட்டாங்கன்னு தெரியல. சரி போட்டு விடுங்க. இப்போ இல்லை, இப்போ நல்லதுக்கு போய் சொன்னால் என்ன தப்பு? அது தவறில்லை என்று பேசுவதற்காக 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்வது சரிதான் என்று பேசுவதற்காக திருமதி ரம்யா அசோக் அவர்கள் வருகிறார்கள். நடுவர் அவர்களே, இன்னைக்கு நம்ம கலகலன் நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். குற்றம் குற்றமே அப்படியே பிளட் பிரஷர் ஏறின மாதிரி பேசுறாரு. ஏறின மாதிரி இல்லை, ஏறிடுச்சு. தெரியாம கேட்கிறேன். கவிஞர் தாமரை ஒரு வரியில சொல்வாங்க, குழுகுழு பொய்கள் என்றாலும் மனம் அதையே எதிர்பார்க்கும். இவங்க சொல்றது பொய்ன்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தா தெரியணும். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்படி இருக்கோம், என்ன மாதிரி சமைக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில் காதலுக்கு பொய் அழகு. கண்ணுக்கு மை அழகு, காதலுக்கு பொய் அழகுதான். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. அதாவது 1000 பேரிடம் போய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணுங்க. இதான் அர்த்தம். நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையிலே கல்யாணத்தை விடுங்க, ஒரு நாள் வாழ்க்கை அவர் பொய் சொல்லாம வாழ முடியுமா? இன்னைக்கு வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்கும் ஒரு தீமை ஏற்படாத ஒரு சொல்லி ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம். இப்போ நம்ம வீட்டில் இப்போ கல்யாணம் நடக்குது, அமுதாவுக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் நடக்குது. நம்ம சிதம்பரம் ஐயா அவர் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வர்றாரு. மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு. ஆனால் பொண்ணு கேட்ட எக்ஸ்பெக்டேஷன் வேற, மாப்பிள்ளை வேற மாதிரி இருக்காரு. நம்ம ஆன்லைனில் வாங்குற பொருள் மாதிரி ரியாலிட்டி மாதிரி வித்தியாசம் இருக்கு. ஆன்லைனில் வாங்குற பொருளா? ஏன்னா பிரிச்சு பார்க்குற வரைக்கும் என்னன்னு தெரியாது. அப்படிதாங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படிதான். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு தகப்ப என்னங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கு, அந்த பையன் நல்லா இருக்கா, குணமா இருக்கான், ஆனா உருவத்துல பொண்ணுக்கு உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்வாரு, பொண்ணு 6 அடி உயரம் அமிதாப் பச்சன் மாதிரி வேணும்னு இப்படி சொல்லுவாரு. கமலஹாசன் மாதிரி சூப்பரா இருக்காருப்பா மாப்பிள்ளை அப்படின்னு வேற. அடுத்தது, பையன் எப்படிப்பா கலரா இருக்காரா, நல்ல கலையா இருக்காரு, பையன் எவ்வளோப்பா சம்பாதிக்கிறாரு, உன்னை வச்சு ராணி மாதிரி காப்பாற்றுற அளவுக்கு சம்பாதிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு தகப்பன் மிகைப்படுத்தி சொல்கிறார். முதல்ல ஒரு தகப்ப வாயால பொண்ணு எப்படி இல்லை, ஒரு தாய் ஒரு மாமியார் மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு வந்தோன்னு சொல்லுவாங்க, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு.
கொஞ்சம் குண்டா இருந்தா குஷ்பு மாதிரி இருக்கு, ரொம்ப தேரவே தேராதுன்னு அப்படியே சொல்ல மாட்டாங்க, நல்ல சிந்துற மாதிரி இருக்கு. இப்படி வார்த்தைகளை பதமாகவும் இதமாகவும் போட்டு சொல்லி ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இயல்பு, அது பண்ணலாம், இது பொய்யே இல்லைங்க. அப்படி ஜோசியர் சொல்வாரு, ரொம்ப செவ்வாதோஷங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணே அமையல, அவ்வளவுதானே, வா ஜாதகத்தை மாத்தி எழுதுவாரு. செவ்வாய் தோஷம் சந்தோஷமாக மாறிய கதைகள் எத்தனை உண்டு. சபாஸ் சபாஸ். அப்படி பெரியவர்கள் உரிமையோடும் நாளைக்கு ஏதாவது வந்து அன்னலட்சுமி அம்மாவோ இல்லை சிதம்பரம் ஐயா வந்து ஏதாவது கேட்டால் நம்ம எல்லாருமே இருக்கணும், நம்ம பிள்ளைப்பா நம்ம பொண்ணு தான் எல்லாம் பார்த்துக்கலான்னு அந்த உரிமையோடும் தைரியத்தோடும் உறவு இருக்கிற இடத்தில்தான் இந்த உரிமையான போய் திருமணத்துக்கு வருகிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க உங்களுக்கு என்ன சொல்றாங்க, வந்தமா தின்னமா மொய் செஞ்சமா போனோம்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பொய்யா மெய்யா மெய்யா பொய்யா இந்த வேலையே வச்சுக்கிட்டு கூடாது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை செஞ்சா தப்பு இல்லை, சரிதான் அப்படின்னு ரம்யா அசோக் சொன்னபோது ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க. செவ்வாய் தோசை இருந்தா கூட அதை பொய் சொல்லி சந்தோஷம்னு மாத்திட்டா அதை காட்டிலும் வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு தான் மகிழ்ச்சியா இருந்தது. எதிர இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் பொறுமைட்டு உட்காந்துருக்கு. எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னு பரவாயில்ல, அப்படிலாம் செய்யக்கூடாது, ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. ஏன் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்காக பேராசிரியை விமலா அண்ணாதுரை அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. எங்கள் அமுதாவின் திருமணத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் எனது இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மொய் வச்சு கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கிறேன், பொய்ய வச்சே கல்யாணம் பண்ற 2 பேரை நான் இப்பதான் பார்த்துருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுகர் தான் அப்பாவுக்கு வந்தா நமக்கு வரும் கிடையாது. நாம சொல்ற பொய் கூட நம்ம பரம்பரைக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறோம். அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. அப்துல் கலாம் அவர்கள் அப்படி சொன்னார், எங்கள் மகாகவி பாரதி அப்படி சொன்னார், எங்கள் விவேகானந்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, உண்மைக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை இழக்கக்கூடாது என்று சொன்னார் விவேகானந்தர் இல்லையா. கவிதைக்குனது காதலுக்கு பொய் அழகம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் கோர்ட்ல நிக்கிறோம். வள்ளுவர் சொல்லுவார், ஒரு பசியும் கோவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடுன்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு நாட்டுல பசி இருக்கக்கூடாதுங்க, பகை இருக்கக்கூடாதுங்க, பிணி இருக்கக்கூடாதுங்க. ஆனால் நம்ம நாட்டில் பாருங்க 24 hours ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. அதை விட பரவாயில்ல, நடுவில் மன்னிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி 2 பேர் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுனால 24 hours மொபைல் போட்டிங்க வந்துருச்சேங்க. இது எப்படி இந்த நாட்டில் சுமூகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் நான் கேட்குறேன். இந்த மாதிரி திருமண விழாக்கள்லையே நீங்கள் ஃப்ராடு தனம் பொய் வச்சு திருமணம் நடத்துனீங்கன்னா இவர்களினுடைய வருங்காலத்தின் போது இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பயமாக இருக்கு நடுவர்களே. பாருங்க, நல்லா ஹரிச்சந்திரன் பரம்பரை மாதிரி உட்கார்ந்துருக்கேன். தயவு செய்து சொல்ற, இந்த கல்யாணம்ங்கிறது எப்பவுமே நீண்ட நெடிய பயணங்க. இது ஒரு 2 மனங்கள் சேர்ந்து அந்த இடத்தோட முடியக்கூடிய விஷயம் கிடையாது. 2 குடும்பங்கள் இணையுது. இந்த 2 குடும்பங்கள் இணைந்து 2 தலைமுறையை உருவாக்குகிறது. இந்த தலைமுறை தான் எதிர்காலத்தில் இந்தியாவை நிர்ணயிக்கக்கூடிய தலைமுறை என்கிற காரணத்தினால் இந்த கல்யாணத்துல சின்ன சின்ன பொய்கள் நாம் நிச்சயம் சொல்லவே கூடாது. தயவு செய்து இந்த கல்யாணங்கிறது ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்க்கையின் அடிப்படை. இந்த அடிப்படை நம்பிக்கை என்கிற இந்த அஸ்திவாரத்தில் தான் எழுப்பப்படுகிறது. இந்த நம்பிக்கையை உழைத்து பொய் என்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்தால் அது நம் வாழ்க்கை முழுக்க துரத்தி கொண்டே வரும் என்கிற காரணத்தினால் நாம் ஒரு பொய் கூட சொல்லாமல் திருமணத்தை பண்ண வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த வழி. ஆகவே நாம் ஒரு பொய்யும் சொல்லாமல் திருமணம் செய்ய வேண்டும் என்று இவங்களை இனிமேல் அவங்களுடைய வாரிசுகளுக்கு கல்யாணம் பண்ணா கூட நல்லா பண்ணுங்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ் சபாஸ். நண்பர்களே, உறவினர்களே, எல்லார் முகத்திலையும் மலர்ச்சி இருக்கிறது நான் பார்த்துட்டேன். ஏன்னா ஆரம்பிக்கிறப்ப சந்தோஷமா ஆரம்பிப்போம், போக போக அது மாறிடும். சில பேர் பக்கத்தில் இருக்க ஆளை நேர்ந்து விட்டு போவாங்க, இருந்து கேட்டுவாங்க. அப்படிலாம் இல்லாம எல்லாரும் இருந்து கேட்டீங்க, மகிழ்ச்சி. இப்ப தீர்ப்பு சொல்ற நேரம். எனக்கு என்னமோ நானா தீர்ப்பு சொல்றதை காட்டிலும் இன்னும் 4 பேரை கூட்டு வருவேன்னு அர்த்தம் இல்லை. நானா தீர்ப்பு சொல்றதை காட்டிலும் இவங்கெல்லாம் பேசுறதை காட்டிலும் இந்த கல்யாணத்துடைய பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து
அவங்க கருத்து என்னன்னு சொன்னாங்கன்னா எனக்கு என்னமோ நல்லா இருக்கு போல தோணுது. அதனால திருவள்ளர் செல்வி அமுதா, திருவள்ளர் செல்வன் செந்தில் இவர்கள் இருவரும் தங்கள் கருத்தை இங்கே பதிவு செய்வார்களே ஆனால் நாம அதையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தீர்ப்பை சொல்லலாம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தீர்ப்பை ஒத்தி வச்சு முதல்ல இந்த திருமணத்தினுடைய நாயகி திருவள்ளர் செல்வி அமுதா அவர்கள் வந்து 1000 பொய்யா, ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது, சொன்னீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி திருமணம் செய்வது தவறுதான் என்று உங்கள் கரகோஷத்தோடு பேச வருகிறார். வாங்க. அப்புச்சி நானா? போமா, போய் பேசு. அப்புச்சி நான் எப்படி அப்புச்சி? போய் தயங்காம பேசு போ. வாங்க, பயப்படாம வாங்க. தலைவருக்கும் கூட பேச வந்தவர்களுக்கும் எங்களோட அழைப்பை ஏத்துக்கிட்டு எங்க கல்யாணத்துக்கு வந்தவர்களுக்கும் என்னோட வணக்கம். எனக்கு உங்களை மாதிரி கோர்வையாவும் இல்ல உதாரணம் காட்டியும் பேச தெரியாது. என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் சொல்லிடுறேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றது தப்பான்னு கேட்டிருக்காங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புதான். கல்யாணங்கிறது 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையில நடக்கிறது. அந்த நம்பிக்கை தான் அவங்க 2 பேர் வாழ்க்கையையும் அடுத்து ஒரு 60-70 வருஷத்துக்கு கொண்டு போகுது. இதுல ஒருத்தரோட நம்பிக்கை பொய்யா போனா கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான எந்த அர்த்தமுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் பொய் சொல்லிட்டு அதை சூழ்நிலைக்காக நியாயப்படுத்துறது எந்த விதத்திலையுமே நியாயமே இல்லாத ஒண்ணு. 2 பேருமே மனப்பூர்வமா மனசை விட்டு வாழ்றதுக்கு எதுக்கு போய் சொல்லணும்? மாப்பிள்ள, அமுதா பேசின கேட்டில, நாளைக்கு மட்டும் நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சது அமுடுதான் உன் மேல சாமி ஆடிடுவா. மாமா, நானே பயத்துல நொந்து போயிருக்கேன், நீ வேற பயமுறுத்தாத. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒருத்தி உங்களை நம்பி வரானா அவ தன்னோட ஆயுளையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறான்னு அர்த்தம். அவளை எந்த சூழ்நிலையையும் காரணம் காட்டி பொய் சொல்லி ஏமாத்துறது தப்புதான். அதனால கல்யாணத்துக்காக மட்டும் இல்லை, எதுக்காக பொய் சொன்னாலும் தப்பு தப்புதான். நல்லா பேசுடி. அவன் யாரு என்னன்னு தெரிய வரும்போது உன் மூஞ்ச எங்க வச்சுக்கிறேன்னு நான் பார்க்க தானே போறேன். சூப்பர்மா. அமுதாவுக்கு எல்லாரும் ஒரு பாராட்டு கொடுங்க. எவ்வளவு தைரியமா மேடையில வந்து அழகா பேசுறாங்க பாத்தீங்களா? காரணம் உண்மை, அதனாலதான் பேசுறாங்க. கல்யாண வீடுகள்ல இப்பெல்லாம் எல்லாரும் ஆடுறது தான் பாக்குறோம், ஆனா இப்ப பேசுறத பார்த்துட்டோம். அமுதாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இப்ப அடுத்த பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாணயம்ங்கிற வார்த்தையை நாணயமா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றது தப்பு இல்லை அப்படின்னு பேசுவதற்காக நம்முடைய மணமகன் திருவள்ளர் செல்வன் செந்தில் அவர்கள் இதோ
சிங்கம் போல் வருகிறான். வாங்க. மாப்பிள்ள மாமா அமுதாவுக்கு ஆப்போசிட்டா பேச போற, கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு. போ, தைரியமா போ மாப்பிள்ள. நடுவர் அவர்களுக்கும் உடன் பேச வந்தவர்களுக்கும் இந்த திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றது தப்பா தப்பு இல்லையான்னு கேட்குறாங்க. என்ன கேட்டா நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கூட ஆயுசுக்கு நம்பி வாழ போறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு எம்பிட்டு போய் சொன்னாலும் தகுன்னு தான் நினைக்கிறேன். இதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மையும் இடைத்த பொறை தீர்ந்த நன்மை பைக்கும் எனின். அதாவது ஒரு பொய் சொல்றதால பல நன்மைகள் உண்டாகும்னா பொய் சொல்றதுல தப்பே இல்லைன்னு சொல்றாரு. அஸ்வத்தாமாங்கிற யானைய பீமன் கொன்னதா தவறா புரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சி அடைஞ்ச துரோணாச்சாரியார் தர்மன்ட்ட கேட்க, தர்மன் அவருடைய திடமான மனநிலையை குலைக்க, ஆமா உண்மையாவே களத்துல அஸ்வத்தாமனை கொன்னுட்டாங்கன்னு தர்மனே பொய் சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சீதையே லங்காபுரியில சில நன்மைகளை மனசுல வச்சுக்கிட்டு பொய் சொன்னதாகவும் இதிகாசங்கள்ல படிச்சிருக்கோமே. தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்க போறவங்கள நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிறதுக்கு 1000 பொய் சொன்னாலும் என்ன தப்புன்னு கேட்கிறேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ற ஒரு பொய் உங்களை சந்தோஷப்படுத்துதுன்னா அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இருந்துச்சுன்னா பொய் சொல்லலாம், தப்பே இல்லை. அதே மாதிரி ஒரு பொய் சொல்றாங்கன்னா அது ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக மட்டுமே இருக்காது. ஒருவேளை சம்பந்தப்பட்டவங்களுடைய மனசை எந்த விதத்திலையும் நோகடிச்சிடக்கூடாதுன்னு கூட அது இருக்கலாம். எல்லா பொய்யும் தப்பில்லை. நன்றி, வணக்கம். நாளைக்கு நீ யாருன்னு தெரியும் போது அப்ப இருக்க உனக்கு கச்சேரி. அப்ப நீ வள்ளுவனையும் கம்பெனியும் சாட்சிக்கு கூப்பிடுறியான்னு நானும் பாக்குறேன். வா மாப்பிள்ள, பின்னிட்ட மாப்பிள்ள, பின்னிட்ட போ. அத்தி மாப்பிள்ள, அமுதா உன்னைய பார்த்து முறைக்கிறா. உனக்கு பிரச்சனை இருக்கு, நான் இல்லப்பா இதுல. உறவுக்காரர்களே, நண்பர்களே, நான் கூட முதல்ல பயந்தேன். அமுதா பேசவும் செந்தில் என்ன ஆவாரோன்னு நினைச்சேன். ஆனா அவர் பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னடா அவர் இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. ஒரு உதாரணம் மகாபாரதத்துல, ஒரு உதாரணம் ராமாயணத்துல. அது சீதை சொன்ன போய் ராமாயணத்துல, தர்மன் சொன்ன போய் மகாபாரதத்துல. ரெண்டையும் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாரு, ஏமாத்துறதுக்காக மட்டும் பொய் சொல்றது இல்ல, சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் பொய் சொல்லலாம்னாரு. எவ்வளவு அருமையா சொன்னார் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, உண்மையிலேயே நமக்கு நெஞ்சுவலி வந்தா கூட பிள்ளைகளும் மற்றவங்களும் பதறிடுவாங்கிறதுக்காக ஒன்றுமில்லப்பா, ஒரு வாயு பிடிப்பு, ஒரு சோடா வாங்கிப்பாப்பா, அதை குடிச்சா சரியா போகும்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கே தெரியும் அது தப்புன்னா கூட நம்ம அது லேசா வலிக்குதுன்னு சொன்னா அத்தனை பேருடைய முகம் வாடி போகும்னு நினைக்கிறப்ப அந்த வழியை காட்டிலும் இந்த வழி தேவலாம் அப்படின்னு ஒரு கணவன் நினைச்சு அந்த வார்த்தையை சொல்றப்ப அது எவ்வளவு பெருமையா இருக்கு. அதனால மனிதகுல வரலாற்றுல நமக்கு தெரிஞ்சு திருமணம் குடும்பம் என்ற நிலையில சில நேரங்களில் மெல்லிய பிறரை புண்படுத்தாத, அதுவும் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இப்போ நான் வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கேன். ஒரு சின்ன பையன் ஓடியாரா. எங்கள் அப்பா குடிச்சிட்டு என்னை வெட்ட ஓடி வராது, நான் ஓடி போய் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறேன்னு கேட்குறான். நானும் உள்ளே போய் சொல்லிடுறேன். பின்னாடியே அவங்க அப்பா அருவாளோட ஓடியாரா. என் மகன் வந்தானா, நான் என்ன செய்யணும்?
திருவள்ளுவர் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் என்ன சொல்லணும்? உங்க மகனா யார் இந்த ட்ரௌசர் போட்டுப்பானே அவனா அந்த முக்கில் திரும்பி போறான். சத்தியமா இது பொய் தான். ஆனாலும் அந்த பொய்யை நான் ஏன் சொன்னேன்? நான் பொய் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. என்னை அடைக்கலமா வந்து அடைஞ்சானே அந்த சின்ன பையன், அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு அவனை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு வைங்க, அந்த பையனை வெட்டிவிட்டு போத தெரிஞ்சு நாளைக்கு என்னை வந்து வெட்டு வரல வைப்பேன். அப்ப பொய்களை எப்போதும் சொல்லணும்னு நான் சொல்ல வரல. சில இடங்களில் நன்மை பயக்கும் என்றால் அந்த பொய்யினால் தவறில்லை என்பதுதான் உண்மை. 1000 பொய் சொல்லியாவது ஒரு நல்ல கல்யாணத்தை, சிறந்த கல்யாணத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு வாரிசை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். எனவே அந்த சிறு பொய்களை பற்றி கவலைப்படாதீர்கள், மேலும் பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்லி சில பொய்களை சொல்லலாம் என்று அனுமதித்து வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அத்தனை பேரும் இருந்து விருந்தருந்தி செல்லுமாறு மணமக்கள் வீட்டார் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.